தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்க இயலாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ள நிலையில் அது குறித்து அரசியல் கட்சித் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரையில் இப்பல்ல 1967 அண்ணா வந்ததிலிருந்து இருமொழி கொள்கை என்பது தமிழகத்தினுடைய கொள்கையாக இருக்கிறது. நான் அதற்கு பல்வேறு இடங்களிலே உதாரணங்களை சொல்லியிருக்கிறேன். இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆங்கிலம் ஒன்று இருக்கிற பொழுது நமக்கு வேறு மொழி தேவையில்லை, தமிழ் நம்முடைய தாய்மொழி. ஆக இந்த இருமொழி கொள்கை தான் நம்முடைய தமிழகத்திலே இருக்கும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இன்று பதில் சொல்லியிருக்கிறார். எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி ஒரே மொழியாக தான் இருக்க முடியும். அவரவர் தாய்மொழி தான் இருக்க முடியும். தொடர்பு மொழி பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கலாம். தேவை மொழி தேவை அப்படின்னா எந்த மொழி இருக்கலாம், அதுல இந்தி இருக்கலாம். பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கு. ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு எழுதி. நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்களை பழிவாங்கக்கூடிய வகையிலே தான் அரசாங்கத்துடைய அணுகுமுறை என்பது இருக்கிறது. உடனடியாக இந்த 2024-25 ஆண்டுக்கான கல்விக்காக தர வேண்டிய நிதியை 2152 கோடி ரூபாயை உடனடியாக மத்திய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும். ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வெளிப்படையாக அவர் பிளாக்மெயில் செய்கிறார். பணம் கேட்டால் நீங்கள் இதை செஞ்சாதான் நாங்கள் அதை செய்வோம் அப்படிங்கிறது ஒரு சிறுபிள்ளைத்தனமானது. நீங்கள் இந்து ராஷ்டிரத்தை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் உங்களுக்கு எல்லா மற்ற வசதிகளையும் அல்லது மற்ற உரிமைகள் நாங்கள் தருவோம் என்று சொல்வதை போல இது இருக்கின்றது. பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு மத்திய அரசு இல்லை. நான் கேட்கிறேன், மறுபடியும் நாங்கள் கேட்கிற கேள்வி, ஏன் தனியார் பள்ளிகளில் சொல்லிக் கொடுக்கும் மும்மொழி கொள்கையை அரசாங்க பள்ளிகளில் சொல்லிக் கொடுக்கவில்லை? இதற்கு பதில் சொல்லுங்க. தாய்மொழி தமிழைத்தான் பிரதானமாக சொல்கிறோம், இதையே எதிர்க்கிறீங்கன்னு நீங்க சொல்லுங்க. எல்லா மாநிலங்களிலும் இதை தங்கள் குழந்தைகள் உலக தரத்திற்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்று உயர்கல்வியை எடுத்துக்கொள்ளும் பொழுது, தரமான கல்வியை எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் முதல்ல இருந்தே இருமொழி கொள்கையை தான் பின்பற்றி இருக்காங்க. முன்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பாளராக இருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆய்வு அறிக்கையோ ஒரு ரிசர்ச் பேப்பரோ ஒரு மாணவன் தமிழ்நாட்டிலயோ இல்ல ஒரு மற்ற மாநிலத்துல 3 மொழி கத்துக்கல, அதனால அவனுடைய கெரியர் வாய்ப்புகள் குறைஞ்சிட்டு இருக்கு, இல்ல அவன் வாய்ப்புகள் குறையுது அப்படின்னு எந்த இதுலயும் சுட்டி காமிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது அடிஷனலா ஒரு லாங்குவேஜ் தேவை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி எழுகிறது.